Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு வச்சு ரொம்பவே டேஸ்டியா நல்ல முறுமுறுன்னு இருக்கக்கூடிய குச்சி சிப்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்யறதுக்கு நான் இங்க 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன். இந்த மாதிரி நல்ல நீளமா நல்ல குண்டு குண்டா இருக்கிற உருளைக்கிழங்கா எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு கட் பண்ணும்போது நல்ல ஈஸியா இருக்கும். இப்போ இத நல்லா வாஷ் பண்ணிட்டு இதோட தோலை எல்லாம் நல்லா ஒரு பீலர் வச்சிட்டு நல்லா தோலை செத்தி எடுத்துக்கலாங்க எல்லா உருளைக்கிழங்கையும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருளைக்கிழங்க மாற்றிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தோல் செத்தியாச்சு. இதே போல் எல்லா கிழங்கையும் நம்ம செத்தி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு செத்தி எடுத்த கிழங்க இந்த மாதிரி ஒரு சாப்பிங் போர்டில் வச்சுட்டு நைஃப்பில் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கலாம். பஜ்ஜிக்கு நம்ம எப்படி செத்துவோமோ அதை விட கொஞ்சம் திக்காக நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மொத்தமாக கட் பண்ணிடாதீங்க. அப்போ நமக்கு வந்து சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. உங்களுக்கு கத்தியில் இந்த மாதிரி கட் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் சேர்த்துறதுல வாழைக்காய் சேர்த்துறதுல கூட சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இதை வந்து நல்லா குச்சி குச்சியாட்டம் நல்லா மெலிசாக சாப் பண்ண போகிறோம். அப்போ வந்து நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நீல வாக்கில் நல்லா குச்சி குச்சியாட்டம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே லைனாக இந்த மாதிரி அடுக்கி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு கட் பண்ணும்போது ஷேப் ஈவனாக இருக்கும். இப்போ நல்லா லைனாக அடுக்கி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா லைனாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இதை வந்து உங்களால் எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சிப்ஸ் வந்து நல்லா மொறுன்னு கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சிப்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதே போல் மீதி எல்லா கிழங்கையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பஜ்ஜி சேர்த்துற கட்டையில் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதையே வந்து இந்த மாதிரி அடுக்கிட்டு கூட நீங்கள் செத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மெலிசாக வரும். இப்போ நான் இங்கே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் வந்து இந்த கிழங்கு செத்துனதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இதே போல் நம்ம ஒரு கிழங்காக சேர்த்து இந்த மாதிரி பவுல் தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா கிழங்கும் செத்தியாச்சு. நான் 3 கிழங்கையும் செத்திட்டேன். இதை வந்து நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெலிசாக இருக்கணும். இப்போ நல்லா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாத ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயினரில் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் ஏதாவது போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு எல்லாம் பரப்பி விட்டுலாம். இதை வந்து நான் இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரையும் அப்படியே விட்டுற போகிறேன். அந்த தண்ணியில் அந்த கிளாத் வந்து காட்டன் கிளாத் அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் அப்படி இல்லை இன்ஸ்டண்ட்டாக செய்யணுன்னா ஒரு துணியில் வெள்ளை துணியில் காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு நல்லா அந்த ஈரத்தெல்லாம் நல்லா அப்பி எடுத்துக்கோங்க. அப்போ ஈரம் எல்லாம் நமக்கு இல்லாத இருக்கும். நான் இன்றைக்கி அப்படியே ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் கிட்ட அப்படியே வச்சிட போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெலிசாக இருக்கணும். அப்போ தான் சிப்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ இங்கே ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஈரம்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. கையில் வச்சோம்னா ஒட்டாத நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நமக்கு அரிசி மாவில் சேர்க்கும்போது சிப்ஸ் வந்து இன்னுமே கிறிஸ்பியாக இருக்கும். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு அதாவது சோள மாவு சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது நம்ம கலர் நல்லா கிடைக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நார்மல் மிளகாய்த்தூளையே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மாவோட உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரணும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நார்மலாக அப்படியே மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு நல்லா குலுக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. மீதி உள்ள மாவு எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்க நமக்கு தண்ணி விடும். அப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இது ரெடி பண்ணிகிட்டு இருக்க கேப்லேயே அடுப்பில் வந்து எண்ணெய் காய வச்சுருங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா நமக்கு தண்ணி வந்து பிரிய ஆரம்பிக்கும். அப்போ உருளைக்கிழங்கு ரொம்ப ஈரமாகி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம இதை வந்து பொரித்து எடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு வந்து கிறிஸ்பியாகவும் இருக்காது. எண்ணெய் ரொம்ப அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாத்தையுமே தூவி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் செவந்துடும். நமக்கு கிறிஸ்பியாக இருக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து நல்லா கிறிஸ்பியாகி வரணும். நல்லா இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும்.
இப்போ பாருங்கள் பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஜல்லடை கண்டியில் வந்து நல்லா தட்டி பார்த்தாலே தெரியும் அந்த கிறிஸ்பியாக இருக்கிறது. இப்போ நமக்கு சிப்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் வீட்டிலேயே செஞ்சிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.